السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய மகபிரத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி பத்தான நரக விடுதலையினுடைய நாட்களுக்காக வேண்டி காத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனால் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். நரகத்தினுடைய வேதனையில் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மை நரக விடுதலை செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இனி எஞ்சிருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களையும் பரிபூர்ண உடல் சுகத்தோடு நிறைவான அமலோடு கழிப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமை வாழ்நாளினுடைய நமக்கான பிரத்யேகமான இரண்டு அம்சங்கள் உண்டு. அது என்ன? ஒன்று சொர்க்கம், மற்றொன்று அல்லாஹ்வுடைய சந்திப்பு. இந்த இரண்டுமே நமக்கு லேசா கிடைக்கணும்னு சொன்னா அதற்கு நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பையும் இத்தக்கும் மினன் நார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே இருந்து இந்த இரண்டையும் நாம் பெற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதற்காக உலகத்திலே வாழக்கூடிய காலமெல்லாம் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே மக்ஃபிரத்தை மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி விரைவாக செயல்பட வேண்டும். நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் என்ன? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுவார். நமக்கு சொர்க்கமும் அல்லாஹ்வுடைய சந்திப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய பயபக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய பயபக்தி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள். ஒன்று, சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். நரகத்தை விட்டும் நாம் பயந்து வாழ வேண்டும். இந்த இரண்டு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் வந்துவிடும். இறையச்சத்தின் மூலமாக சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் அருள்மறையில் எப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. முஃமின்களே, உங்களுடைய குடும்பத்தார்களுடைய நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நரகத்தினுடைய நெருப்பு எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஏன்னு சொன்னா அந்த நரகத்திலிருந்து நிச்சயமாக
உங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது. நரகத்திற்கு சென்று விட்டால் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் பலசாலிகளான மலக்குமார்களை காவல் வைத்திருக்கிறார். அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை மட்டுமே செய்வாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சினாலும் சரி அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்து காண்பிக்கின்றார். நரகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆக இந்த ரமலானுடைய கடைசி 10 நரக விடுதலை என்பது சொர்க்கத்தை விரும்புவதும் நரகத்தை பயப்படுவதும் தான் என்று சொன்னால், அந்த நரகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், நரகத்தினுடைய ஒவ்வொரு நெருப்பினுடைய தண்டனையும் வேதனையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இந்த இரண்டையும், சொர்க்கத்தை விரும்புவதும் நரகத்தை பயப்படுவதுமாக இந்த துன்யாவிலே நாம் வாழ்ந்து விட்டால் மறுமையினுடைய சொர்க்கமும் அல்லாஹ்வுடைய அந்த இறை பொருத்தமான நெருக்கமும் அவனது சந்திப்பும் நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார், நரகத்தினுடைய நெருப்பு அவருடைய முகங்களை எப்படி கரித்து கொண்டிருக்கும், அவருடைய உதடுகள் எல்லாம் சுருண்டு முகம் விகாரமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார். அப்போ அவங்கள்ட்ட அருள்முறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, அதை நீங்க பொய்யாக்கிட்டீங்களே என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய துர்பாக்கியம் நிகழ்த்து விட்டது, நாங்கள் வழிதவறிய கூட்டத்தினராக ஆகிவிட்டோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நரகவாதிகள் மனிதர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உஅதுனா ஃபஇன்னா ஸாலிமூன். யா அல்லாஹ், நீ எங்களை இந்த நரகத்தை விட்டு எப்படியாவது வெளியேற்றிடு. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டோம்னு சொன்னா நாங்கள் அநியாயக்காரர் ஆகிறோம், ஆகவே எங்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானான், காலக்ஸு ஃபீஹா வலா துகல்லிமூன், அதிலேயே நீங்கள் இழிந்து விடுங்கள், இழிவை உங்களுக்கு நிரந்தரமாக்கி விட்டேன் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் வலா துகல்லிமூன் என்று பேசாதீங்கன்னு சொல்லிடுவானா. நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே நம்மிடத்திலே பேசவில்லை என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தண்டனையை பெறக்கூடிய இழிவிலே நாம் ஆகிவிடுவோம். அதற்காக வேண்டிதான் இந்த துன்யாவிலேயே நாம் மறுமையினுடைய நரகத்தினுடைய விடுதலையை இந்த துன்யாவிலேயே அமல்களை கொண்டு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து ஒரு ஆளு கொண்டு வரப்படுவாங்களாம். கொண்டு வரப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கேட்பானா அவங்கள்ட்ட, இந்த பூமி எல்லாம், பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் உனக்கு தந்துடுறேன், தந்துட்டு இந்த நரகத்தை விடுவிப்பதற்காக வேண்டி அதை எல்லாத்தையும் நீ தியாகம் செய்வியான்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவங்க எல்லாரும் ஆம்னு சொல்லுவாங்களாம். இந்த நரகவாதிகள், கொண்டு வரப்பட்ட நரகவாதி சொல்வாராம், ஆமா, உலகத்தையே நான் கொடுத்து எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து நான் வெளியாயிருவேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது அதை விட லேசானது தனப்பா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அதையும் கூட நிறைவேற்றவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதன், நரகத்தினுடைய மனிதன் கை சேதமுடையவராக அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தை நாம் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? நரகத்தை பற்றி நாம் எப்படி, அந்த வேதனையை, தண்டனை எப்படி நாம் பயப்படாமல் இருக்க முடியும்? மைசூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நைட்டு படுப்பதற்காக வேண்டி அவர்கள் போகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வாங்களா, என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லுவாங்களாம். அடிக்கடி சொல்லுவாங்களாம், சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்ப பல நாட்களாக இப்படியே சொல்லியிருக்கின்ற போது அவங்க அம்மா கேட்டாங்களா ஒரு நாள், மகனே, அல்லாஹ் உனக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்து உன்னை நேர்வழியிலே செலுத்திருக்கிறான், அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்ற என்பதாக கேட்ட பொழுது மைசூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பதாக சொல்றானே அருள்மறை குர்ஆனிலே, அதை கண்டு பயந்துதான் நரகத்தை நம்ம கடந்து சொர்க்கத்தை அடைய முடியுமா என்கின்ற பயம்தான் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லிட்டு மரியம் சூரால வரக்கூடிய அந்த வசனத்தை,
கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஓதி காமிச்சான். அந்த நரகத்தை கடக்காமல் உங்களிலே யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நரகத்தை தாண்டிதான் போக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய முடிவு, தீர்மானம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லி காண்பிக்கின்றார். எண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைப்பது போல நரகத்தினுடைய வேதனைகள், நரகத்தினுடைய தண்டனைகள் என்பது சாதாரணமானதல்ல. வானத்து மலக்குமார்கள், நபிமார்களும் கூட பயந்து நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்துல ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. பார்க்கின்ற பொழுது அதை சொல்லி காமிச்சாங்க. உன்னை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாங்க. ஜிப்ரீல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பொழுது அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. அதை ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க. ஜிப்ரீல, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சிரிக்கவே மாட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மீகாயில் நபி அந்த மலக்கு ஏன் சிரிக்கவே இல்லை என்பதாக கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ நரகத்தினுடைய படைப்பிலிருந்து, அந்த நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவே இல்லை என்பதாக வானவர் கமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்களாம். நரகத்திற்கு ஓய்வு என்பது கிடையாது. நரகத்திற்கு ஒரு காலமும் விடுமுறை என்பது கிடையாது. நரகவாதிகள் மலக்குமார்கள் எடுத்து சொல்லுவாங்களாம், எங்களுக்காண்டி நீங்க துவா செய்யுங்கள. யார்கிட்ட? மலக்குமார்கள்ட்ட. நரகவாதிகள் சொல்லுவாங்களா, எங்களுக்காண்டி நீங்க துவா செய்யுங்க, அல்லாஹ் ஒரே ஒரு நாளாவது எங்களுக்கு வேதனையை குறைக்கட்டுமே சொல்லி கேட்பாங்களாம். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, உங்க இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், குர்ஆனுடைய வேத வசனங்களை உங்களுக்கு காண்பித்தார்கள், படிச்சு காமிச்சாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்துல எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா என்பதாக மலக்குமார்கள் அந்த நரகவாதிகள் இடத்துல கேட்பார்களாம். அப்படி இந்த நரகவாதிகள் சொல்வார்கள், ஆம் சொன்னாங்க, ஆனா நாங்க என்ன செஞ்சோம், அதை பொய்ப்பித்து விட்டோம், அவர்கள் சொல்றதை நாங்க கேட்காம விட்டுட்டோம். என்றாலும் நீங்க எங்களுக்காண்டி துவா செஞ்சா ஒரு நாள் எங்களுக்கு தண்டனை குறைப்பான என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நரக காவலாளிகள் நீங்களே துவா செஞ்சுக்கங்கன்னு சொல்லிடுவாங்களாம். நீங்களே துவா செஞ்சுக்கங்கன்னு சொல்லிடுவாங்களாம். அந்த நரகவாதிகளினுடைய ஏக இறைவனை மறுப்போருடைய துவா அந்த நேரத்திலே கபூல் செய்யப்படாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலக்குமார்களும் நரகவாதிகளும் பேசக்கூடிய செய்தியை அருள்மறைகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே போல சுத்தில இருக்கக்கூடிய மலக்குமார்கிட்ட கேட்கும்போது இப்படி சொல்லிடுவாங்க. அந்த நரகத்தினுடைய அதிபதி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்பாங்களாம். வனாதோயா மாலிக், மாலிக்க கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு நரகவாதிகள் கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், கால இன்னக்கும் மாகிதும், மாலிக் என்பதாக நரகத்தினுடைய அதிபதியை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, உங்களுடைய அல்லாஹ்வுடைய இந்த இறைவனுடைய முடிவை இதோடு முடித்துக் கொள்ளட்டுமே, எங்களால முடியல என்பதாக சப்தம் விடுவார்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் இங்கு நிலைச்சு இங்கதான் இருக்க போறீங்க என்பதாக அந்த மலக்கும் சொல்லி விடுவார். ஆக இந்த நரகத்திலே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, உயிரோடு நல்லா இருக்கவும் முடியாது, மௌத்தா போய் சாகவும் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனைகளை வழங்கிக் கொண்டே இருப்பான், அந்த நரக நெருப்பிலே கருகி கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். காரணம், அப்படியாவது தன்னுடைய அடியார்கள் எப்படியாவது நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி இந்த துன்யாவிலே முயற்சி செய்துவிட மாட்டார்களா என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நாளை மறுமையிலே இந்த நரகத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட முடியாது. யவத்துல் முஜ்ரிமோ, நரகவாசிகள் நேருக்கு நேர் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையில் அந்த நரகத்தினுடைய அதாபுகளில் இருந்து ஒருவர் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார்கள். யாரிடத்திலே? தான் பெற்றெடுத்த பிள்ளைகள்கிட்ட விசாரிக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க ஆனா விசாரிக்க மாட்டாங்க. அதே போல தன்னுடைய மனைவியை பார்ப்பாங்க, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பார்ப்பாங்க,
யாரெல்லாம் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தார்களோ சுற்றிலும் உள்ள உறவினர்களை பார்ப்பார்கள். ஆனால் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. காரணம், இந்த நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்க யாராவது வருவாங்களா? இந்த நேரத்தில் இவர்கள்ட்ட பார்த்து நம்ம பேசினா நம்மள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டுருவாங்களோ என்பதாக ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள விட மாட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த நரகவாதிகள் சும்மா இன்ஜீஹி கல்லா இன்னஹா லலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், நீங்கள் அந்த நரகம்தான், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பு தான் உங்களுக்கு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே நரகவாதிகளை நிரந்தரமாக்கி விடுவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். எண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நரகம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது தெரியுமா? இந்த நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களுக்காக வேண்டி தயார் வைத்திருக்கிறார். அதில் 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை மனிதர்கள் யார்? இறையின் நிராகரிப்பாளர்கள். நரக நெருப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறை மறுப்பாளர்களே, உங்களுக்காக வேண்டி நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அந்த இறை மறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஷைத்தானுக்காக வேண்டியும் யார் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டியும் தான் இந்த நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வகை மனிதர்களை சொல்லி காண்பிக்கின்றார். அதே போல இரண்டாவது வகை மனிதர்கள் அறவே தொழாதவர்கள், தொழுகையை பேணி தொழாதவர்கள். இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், நரகத்தை படைத்து வைத்திருக்கிறார். தொழுகை விஷயத்திலே அலட்சியமாக இருப்பது, நரகத்தினுடைய வேதனை அவர்களுக்காக வேண்டியே தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், இவர்களுக்கு பின்னால் சந்ததியர்கள் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? தொழுகையை வீணாக்கி விட்டார்கள், இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள். மறுமையிலே அவர்களுக்கு நரகத்தினுடைய கேட்டை தான் சந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழாதவர்களையும் தொழுகையை பேணி சரியாக தொழாதவர்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். உங்களுக்காக வேண்டி நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நரகவாதிகள் எல்லாம் கேட்பார்கள், அனில் முஜ்ரிமீன், அந்த சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திலே உங்களை நுழைத்தது எது என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது நரகத்திலே உள்ளவர்கள் சொல்வார்கள், காலு, அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழல, தொழுகையை பொதுபோக்காக விட்டுக் கொண்டிருந்தோம். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுப்பதை விட்டும் தவிர்த்திருந்தோம். யாருக்கும் மிஸ்கின்களுக்கு நாங்கள் உணவு கொடுப்பது கிடையாது. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூனு மஅல் காயிலீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் என்பதாக சொல்வார்கள். பொதுபோக்காக இருந்தோம், இன்றைய நாள் கேள்வி கணக்குடைய நாள் வரும் என்பதை நாங்கள் மறந்து விட்டிருந்தோம். ஆகவேதான் நாங்கள் நரகவாதிகளாக ஆகிவிட்டோம் என்பதாக சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறார். இரண்டாவது வகை மனிதர்கள், இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான். மூன்றாவது வகை மனிதர்கள் யார்? ஜகாத்து கொடுக்காதவர்கள், ஜகாத் வழங்குவதற்காக வேண்டி அதை மறுத்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே மிக கடினமாக எச்சரிக்கிறார். வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தா, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் செலவு செய்யவில்லையோ, ஜகாத் கொடுக்கவில்லையோ, சதக்கா கொடுக்கவில்லையோ, அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அந்த வேதனை என்ன தெரியுமா? ஜகாத் கொடுக்காதவர்கள், சதக்கா தான தர்மங்கள் கொடுக்காதவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தண்டனையை அடுத்து சொல்லுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த நாளையில அவங்க என்னெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தாங்களோ, பொருட்கள், பணங்கள், சொத்துக்கள், சுகங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான்.
ஒன்று சேர்த்து அதை நரக நெருப்பிலே காய்ச்சுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜஹன்னம், அதை நரக நெருப்பிலே காய்ச்சப்படும். காய்ச்சப்பட்ட அந்த நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்டதை அல்லாஹ் நெற்றியிலேயும் விலாப்புறங்களிலேயும் முதுகிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். சூடு போட்டுட்டு சொல்லுவாங்களா, ஆதாமா கனஸ்தும், இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது நீங்கள் சேகரித்து வைத்தவைகள் தான் அன்புசிக்கும், நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்களோ அதைத்தான் இப்பொழுது அனுபவிங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். நாம் எவ்வளவு சேமித்து வைத்தோமோ அவ்வளவு மறுமையிலே நாம் கை சேதத்தோடு அதை பெற்றுக் கொண்டிருப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்கிறானே. அத்தகைய ஜக்காத்தை யார் கொடுக்கவில்லையோ அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாக நாம் அருள்மறை குர்ஆனிலே பார்க்கிறோம். நான்காவது வகை மனிதர்கள் யாருக்கெல்லாம் மறுமையிலே இடது கையிலே பட்டோலைகள், நாம் செய்த அமல்களினுடைய பதிவு ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்காக வேண்டி நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்வான், அம்மாமன் ஊத்திய கிதாபுஹு பிஷிமாலிஹி, இடது கையிலே யாருடைய அமல்களின் பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் சொல்வார்களாம், என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்பதாக கேட்பார்கள். என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியாமல் இருந்து விட்டேனே என்பதாக அவர்கள் சொல்வார்கள். என்பதாக சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், மேலும் இந்த இதோடு நான் அப்படியே மௌத்தா போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்பதாக சொல்வார்கள். மா அகுனா அன்னி மாலியா, நான் இந்த துன்யாவில் இருக்கின்றது எவ்வளவு சொத்து சுகம் வச்சிருந்தேன், அதெல்லாம் எனக்கு எந்த பிரயோஜனமும் தரவில்லையே என்பதாக சொல்வார்கள். அலக்க அன்னி சுல்தானியா, நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தேன், அதிகாரத்தில் இருந்தேன், செல்வாக்கோடு இருந்தேன், அவைகள் எல்லாம் எனக்கு ஒரு பிரயோஜனமும் தரவில்லையே என்பதாக மறுமையில் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களை பிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கட்டளையிடுவான். அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். அவர்களை நரகத்திலே இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், 70 முழத்திலான சங்கிலியால் அவர்களை கட்டி நரகத்தின் பக்கம் முகங்குப்புற இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள். நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களுக்கு நரகத்திற்காக வேண்டி உள்ள அந்த பட்டோலை தான் நம்முடைய இடதுகையிலே கொடுக்கப்படும். அவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். இது 4வது வகை மனிதர்கள். 5வது வகை மனிதர்கள் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே முதலாவதாக 3 நபர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானா. 3 நபர்கள். முதலாவது நபர் யார்? ஷஹீத், உயிர் தியாகி. உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீத்தவர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பார், உனக்கு நான் எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருந்தேன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாய், எனக்காண்டி நீ என்ன செஞ்ச என்பதாக கேட்கின்ற பொழுது இவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் வீரனாக உன்னிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தேன், ஆனால் உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் உன்னுடைய பாதையிலேயே என்னுடைய உயிரை நீத்தேன், ஷஹீதானேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வானா, இந்த துன்யாவிலே நீ ஒரு வீர தியாகி என்பதாக பெயர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த செயலை செய்தார் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த மனிதரை முகம் குப்புற இழுத்து நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவார். இது முதல் வகை மனிதர். 2வது வகை மனிதர் அறிஞர், அறிவாளி, எல்லாவற்றையும் கற்றறிந்தவராக இருப்பார். அவரும் அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது இவர் சொல்வார், உனக்காண்டுதான் நான் எல்லாம் செஞ்சேன். அல்லாஹ் சொல்வான், இந்த பூமியில இந்த துன்யாவிலே உனக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டும், நீ ஒரு நல்ல அறிஞன் என்பதாக போற்றப்பட வேண்டும் என்பதாக நீ நினைத்தாய், அதற்காக வேண்டிதான் செய்தாய். எல்லாரும் உன்னை பெரிய அறிஞன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த பேர் உனக்கு துன்யாவிலேயே கிடைத்து விட்டது, இப்பொழுது உனக்கு எந்த நசீபும் இல்லை என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த மனிதரையும் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக கட்டளையிடுவார். 2வது வகை மனிதர். 3வது வகை மனிதர் செல்வந்தர், பணக்காரர். உனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தேன், எனக்காண்டி நீ என்ன செஞ்ச?
யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உன்னுடைய பாதையில நான் செலவு செஞ்சேன், ஏழை எளிய மக்களுக்கு நான் நிறைய சதக்கா கொடுத்தேன், தர்மம் செஞ்சேன். அல்லாஹ் சொல்வானாம், பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டியும் உன்னை நல்ல கொடையாளன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். உன்னை எல்லா மக்களும் கொடையாளன் என்பதாக சொல்லிட்டாங்க. ஆகவே நீ இந்த துன்யாவிலேயே அதற்குரிய எல்லா கூலியை நீ பெற்றுவிட்டாய், இங்கே உனக்கு எதுவுமே கிடையாது என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பணக்காரரையும் செல்வரையும் நரகத்தின் பக்கம் முகம் குப்புற இழுத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த 3 நபர்களும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை படைத்து தயார் செய்து வைத்திருக்கிறார். ஆறாவது வகை மனிதர்கள் தீய பண்புகளை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறார். அது எப்படின்னா, யார் பாவ காரியங்களை அதிகமாக நரகத்திற்குரிய பாவங்களை நிறைய செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த துன்யாவிலேயே நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு ஜனாசாவை கடந்து செல்கின்ற பொழுது அந்த இறந்து போறவனுடைய அந்த ஜனாசாவை பற்றி புகழ்ந்து பேசுறான். மக்கள் எல்லோருமே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், அவருக்கு உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். அதே போல மற்றொரு தடவை அதே மாதிரி ஜனாசாவை கடந்து செல்கின்ற பொழுது தீய பண்புகளை பற்றி, அவருடைய கெட்ட விஷயங்களை பற்றி சொல்லி அவரை இகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்பொழுது அருமை நாயகம் சொன்னாங்க, வஜபத், உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன உறுதியாகிவிட்டது? வஜபத் என்பதாக சொன்னீர்களே, என்ன அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது ஜனாசா சென்ற பொழுது அவர்களை பற்றி நல்லதை கூறி நீங்கள் புகழ்ந்தீர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான், உறுதியாக்கி விட்டான். அதற்காக வேண்டிதான் நான் வஜபத், அவருக்கு உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது போன ஜனாசாவை பற்றி அவருடைய கெட்ட விஷயங்களை, தீயதை பற்றி பேசினீர்கள். அப்பொழுது அவருக்கும் வஜபத், உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னேன். நரகம் அவருக்கு உறுதியாகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் பக்கம் அந்த ஜனாசாவை கொண்டு செல்லும்படி கட்டளையிட்டு விட்டான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் இந்த அல்லாஹ்வினுடைய சாட்சியாளராக ஆகிவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் இவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இவ்வளவு பயங்கரமான நரகத்திலிருந்துதான் நாம் நரக விடுதலை பெறுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நரக விடுதலுடைய முதல் படி என்ன தெரியுமா? துஆ. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபா செய்வது, அதுதான் முதல் படி நரகத்தினுடைய விடுதலை பெறுவதற்காக வேண்டி. அருமை நாயகம் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அல்லவா, அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன் நார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அதிகமாக மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து விடு, நரகத்திலிருந்து எங்களை தூரமாக்கிவிடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் இந்த கடைசி பத்திலே நான் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லக்கூடிய துஆவையும் அதிகமாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கின்ற துஆவை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கேட்கணும்னா அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், வமின்ஹும் மய்யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த துன்யாவிலேயும் நல வைத்தா, ஆகிரத்திலேயும் நல வைத்தா, நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து விடு, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்கின்ற துஆவை யார் கேட்கிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், இந்த 2 நற்பெயர்களையும் யார் கேட்கிறார்களோ அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலேயே வாக்களித்திருக்கக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் இந்த துன்யாவிலேயே ஆகிரத்தினுடைய நன்மைகளை நிறைய சேமித்து வைத்துக் கொள்வதும், நரகத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி
நிறைய நிறைய நம்முடைய நரகத்தினுடைய அந்த வேதனைகளை பயந்து நாம் நம்மை திருத்திக் கொள்வதும், இது போன்ற ரமலானுடைய பன்மடங்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் வருகின்ற பொழுதும் அதை சரியான முறையிலே பயன்படுத்துவதும் நிச்சயமாக நாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே நிறைய நிறைய நமக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்கின்ற முறையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஏன் சொர்க்கமே நமக்கு துஆ செய்ய வேண்டுமா? அதற்கு நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும்? நரகமே நமக்கு துஆ செய்ய வேண்டுமா? அதற்கு நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறார்கள். யார் அல்லாஹ்விடத்திலே 3 முறை சொர்க்கத்தை கேட்பாரோ, யார் அல்லாஹ்விடத்திலே 3 முறை சொர்க்கத்தை கேட்பார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அந்த சொர்க்கமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாம், யா அல்லாஹ் இந்த அடியாரை எனக்குள் நுழைத்து விடு, யா அல்லாஹ் இந்த அடியாரை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடு என்பதாக சொர்க்கமே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக யார் 3 முறை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களோ, அப்பொழுது நரகமே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், யா அல்லாஹ் இந்த அடியாரை என்னை விட்டும் பாதுகாத்து விடு, இந்த அடியாரை நரகத்திற்கு நுழைவதை விட்டும் பாதுகாத்து விடு என்பதாக நரகமே துஆ செய்கின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய துஆக்களை கொண்டு அந்த தக்வாவினுடைய அளவிற்கு நாம் எப்படி எந்த அளவிற்கு தக்வாவோடு இறையச்சத்தோடு கேட்டிருந்தால் சொர்க்கமே நமக்காக வேண்டி துஆ செய்யும், நரகமே நமக்காக வேண்டி துஆ செய்யும். அருமை நாயகத்தோடு ஒட்டி உருவாடி கொண்டிருந்த அருமை சஹாபாத்தோடு துஆக்கள் அப்படி இருந்தது. நரகத்தினுடைய பயம் அப்படி இருந்தது, சொர்க்கத்தினுடைய ஆசைகள் அப்படி இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நரகத்திற்கு எந்த அளவிற்கு பயந்தவர்கள் தெரியுமா? ஒரு தடவை காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சபையில் இருக்கின்ற பொழுது சொல்றாங்க, காப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க ஏதாவது எங்களுக்கு அதாவது பயம் வர்ற மாதிரி ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, நசீஹத் பண்ணுங்கன்னு சொல்றான். காப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள், அவர்களிடத்திலிருந்து எவ்வளவு விஷயங்களை கேட்டு இருப்பீர்கள், அதை விட பயமான விஷயங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, மறுமையினுடைய பயம், நரகத்தினுடைய பயம் எனக்கு வர வேண்டும், ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், நசீஹத் செய்யுங்கள் என்பதாக ஹவுஃபனாயா காப் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. பயம் வர்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க காபே. இப்ப காப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரகத்தினுடைய வேதனைகளை தண்டனைகளை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? கிழக்கு திசையில இருக்கக்கூடிய நரகம், கிழக்கு திசையில இருக்கக்கூடிய நரகம் லேசா திறக்கப்பட்டது என்று சொன்னால் மேற்கிலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மூளை உருகிவிடும், அந்த அளவிற்கு பயங்கரமான நரகம் என்பதாக நரகத்தினுடைய விஷயத்தை சொன்னான். உமர் அவங்களுடைய முகம் லைட்டா மாறிடுச்சு, பயம், நரகத்தினுடைய பயத்தினுடைய காரணத்தினால் முகம் மாறிவிட்டது. பிறகு சீதனா காபே, இன்னும் சொல்லுங்களேன், இன்னும் எங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க என்பதாக சொன்ன பொழுது காப் ரலியல்லாஹு தங்களை அடுத்து சொன்னாங்க, நாளை மறுமை தினத்திலே லேசாக அந்த நரகம் கொதிக்க ஆரம்பிக்கும், லேசா அப்பதான் கொதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இறை தூதர்களான ரசூல்மார்களும் உடனே மண்டியிட்டு விடுவார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த நரகம் கொதிக்கிறதை பார்த்த உடனே மண்டியிட்டு விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இந்த நரகத்தினுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு, எங்களை காப்பாற்று என்பதாக ரசூல்மார்களும் மலக்குமார்களும் மண்டியிட்டுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர், அல்லாஹ் அருள்மறையிலே தன் நண்பர் என்பதாக யாரை சுட்டி காண்பிக்கின்றானோ, பிரபல்யப்படுத்தினானோ, அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மண்டியிட்டுக் கொண்டு, யா அல்லாஹ் இந்த நரக தீங்கை விட்டும் எங்களை காப்பாற்று என்பதாக துஆ செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கவலையினுடைய உச்சகட்டத்திற்கு சென்றவர்கள் தலையை கீழே தொங்கப்பட்டாங்க. இந்த அளவிற்கு நரகத்தினுடைய வேதனை இருக்குமா? இந்த அளவுக்கு நரகத்தினுடைய பயம், அந்த நரகத்தினுடைய தண்டனை இருக்குமா? இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டுமா என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை கொண்டவர்களாக தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு நரகத்தினுடைய வேதனை என்பது மிக பயங்கரமானது.
அதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். இந்த கடைசி 10 நாம் வீணடித்து விடாமல் நிறைய நம்மளால் முடிந்த அளவு நரகத்தினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் இன்னொரு அழகான ஒரு இபாதத்தான விஷயத்தை சொல்லி தந்தாங்க, இஅ்திகாஃப் இருப்பது. இஅ்திகாஃப் இருப்பது கடைசி 10 அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். யார் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்கள் நரக விடுதலையும் பெற்றுவிடலாம், சொர்க்கத்தையும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்திப்பையும் பெற்றுவிடலாம். அதே போல லைலத்துல் கத்ர் என்னும் புனிதமிக்க இரவை அவர் நிச்சயமாக பெற்றுவிடலாம். இவை அனைத்தும் ஒன்று சேர கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி 10 முடிந்தளவு 3 நாட்கள் அல்லது ஒரு நாளாவது நான் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் இரவையும் பெற்றுக் கொண்டவர்களாக சொர்க்கவாதிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய பட்டியலிலே நம்முடைய பெயரும் இந்த துன்யாவிலேயே கிடைக்கப் பெறுவதற்காக வேண்டி நாம் நிச்சயமாக நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கடைசி 10 அதிமுக்கியமாக ஒற்றைப்படை நாட்களிலே இரவிலே நான் நரக விடுதலைக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நரக விடுதலையை தந்து சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அவனை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய லிகாஉல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறை பொருத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.